அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய அர்த்தம் நடக்குது. பிறகு இருக்கிற தெய்வம் நம்ம உடம்புல அளவில் நிறைய இருக்குது. அதாவது பரவாயில்ல நெறியினால தயவு தான். நான் படித்த அர்த்தம் படித்ததில்லை கொஞ்சம் அழகாக 4 பாயிண்ட் நான் தெரிஞ்சு ஒன்று பக்தி வேணும். பக்தியில் என்னென்ன பரவாயில்லைங்க நம்ம கும்பிடுறதுலாம் பக்தி இல்லை. நம்ம அக்காமடையும் இந்த வாழ்ந்த நம்பிக்கை பண்ண அக்கா பக்திங்க பொருளாதாரம் துணையாக இருக்கிறார். லேசாக ஆள் இல்லை, ஜனங்களும் அவரோட கலந்துருக்கிறாரு, தினாவே இருக்கிறாரு. அவர் துணையாக இருக்கிறாருன்னா இதோட மழை நம்பிக்கை வரணும். நமக்கு அவருக்கு போது நம்ம எந்த கஷ்டம் வராது. ஏன்னா எந்த வழியாக வருவார் அரணாக சுமாராக இருக்கும் இதெல்லாம் ஏற்படுவார். அதனால் அவர் இருக்கிற துணையாக தான் முக்கியமானே அந்த பக்தி. அவரை நம்ம நஷ்டம் கிடையாதுங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. நம்ம நஷ்டம் அடையும் நல்லா இருக்கிறாங்க ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருப்பாங்க. அது பக்தி. ஒழுக்கத்தில் பாருங்க, தந்தைக்கு கண்டு சொல்ல வேண்டாம். தயவு இருந்தால் போகிற எல்லாருக்கும் வந்துடும். போனால் தயவு தான், தயவு தான் எல்லாம் வந்துடும். ஆனால் தயவு தான் எல்லாம் தயவு. அப்புறம் தவம் எல்லாரும் இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மாறாது. தவம் கர்மம் என்ன சொல்கிறாங்க, நானே தவமறிந்தேன் பல நானே தவமறிந்தேன் அது நாடாழ்ந்தேன் அழியாழ்ந்து கேட்டேன் நாம் என்ன தவம் காசு நாம் தேவை. லோகம் நினைப்போம் மக்களும் எஞ்ஞான்றும் சாவரம் நினைப்போம் சார்ந்தவரும் தேவா அப்புறம் என்பார் கற்றவரும் எவ்வளவு யாரும் எவ்வளோ தாக்கம் இதை போல லோகம் நோக்கங்களும் எஞ்ஞான்றும் சாவாரம் நினைப்போம் சார்ந்தவரும் உன் பேர் எவ்வளோ கற்றவரும் யாரும் எதிர்பார்க்கணும். அதனால் ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. பழைய சாதனை டீச் பண்ணி பாடம் சொல்கிறாரு. பரவாயில்ல இருக்கிறாங்க, நிறையா இருக்காங்க. என்ன செய்யணும் அவர் குறிப்பிட்டு அவர் சமுதாயம்னா அவங்க எல்லாரும் நடக்க கிடையாது. அவங்களாம் அவங்க செய்ய வேண்டியது சொல்லி திரைவந்தத்துக்கு ஆண்டவர் ஐயா போனால் போகிறோம், ஐயா குடிச்சுனா போகிறோம். இல்லைன்னே ஆண்டவர் கொண்டதை விழுக்கணுக்கு பாடி சொல்லி போயிட்டார். ஏன்னா அதே மாதிரி என் வடாக்கு வேண்டிக்கலாம் பரவாயில்ல குடிச்சா போகிறோம். அவங்க வேண்டிக்கிறாங்க. கவனத்தில் என்ன சொன்னாங்க, உடம்பு மாற்றம் அடையணும்னா கவனம் பண்ணாலும் மாற்றம் அடையும். அது என்ன பண்ணாலும் மாற்றம் அடையும். இந்த உடம்பு மாறுறதுக்கு உத்தேசத்தை அடையிறதுக்கு கவனம் தான் மெயின். கவனம் பிரச்சனை இல்லை. அது ஆச்சாரத்தை சொல்லுறாரு. நம்ம மனசை வந்து அடக்கி நிறுத்துலாம் தரோம். நம்மளும் உடம்பு வருஷம் தரோம். அந்த உடம்பு வேடிக்கும் நம்ம செயலோட வேடிக்கை வந்து வாய்ப்பாக ஐயா நன்றி கூறி நாங்கள் வந்துருக்காங்க. இவங்க பேசி அது மாதிரி இவங்க வந்து சமுதாயம் இல்லை. முன்னாள் பேசுறது நீ பாக்கி எத்தனை பல ஆண்டுகளாக இருக்குங்க. அந்த சமுதாயம் 1977 வந்து தேவை சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ தான் அவங்களால பல சொல்லிட்டாங்க. அது 23 4 வருஷமாக இருக்குது. நல்ல பழக்கம். அவங்க சமுதாயம் 10 கலாச்சாரம் ரொம்ப அழகாக கொடுத்தாங்க. நான் பெரிய சொல்லியிருக்கேன். அப்படியே உடனே சொன்னேன் உங்கள் ஆசை சொன்னேன் உடம்பான வணங்குது இல்லை. என்ன சொல்கிறாங்க, உடம்பை வணங்க அந்த மதமாக போயிடும் சமர்ப்பணம் சொல்கிறாங்க. புத்தர் உடம்பான வணங்குது குறைய போச்சு. தெய்வத்தில் புத்தகத்தில் கடவுள் தான் புத்தர் தான் கடவுள். உடம்பான வணங்குறாங்க. அப்போ அதான் முட்டாடா, தேவை வணங்குற அம்மா முட்டாடா, நாங்கள் வணங்குற அம்மா முட்டாடா, அதான் முட்டாடா அதெல்லாம் வணங்கலாம். சமாஜம் மோசத்தை வளர வணங்குறாங்க. நல்லா கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் செஞ்சுருந்தா நினைக்கிறாங்க எல்லோரும் மனுஷன் தான் நினைக்கிறாங்க. மனுஷன் இல்லை, தெய்வம் இருக்காங்க. வணங்கலாம் வணங்கலாம். நமக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த வார்த்தையை நடித்தது மாப்பிள்ளையா வந்து பெரிய அவர் சமூக இசையமையாளர் பெரிய சமுதாயம் உடற்பாடி நடந்தாங்க. அவங்களே பாடினாங்க. இப்போ வந்து அதனால விழா இந்த விழா மட்டும் நல்ல அழகாக இருக்கும். நாமத்தில் நன்றி அதை மந்திரி நன்றி வந்தோம். அதுக்கு ரெண்டு வழி ஐயாவோட உணவு பேசலாம். அதனால் அறிவு அனைவருக்கும் உங்களுடைய மூன்றாவது நாளாக வெள்ளப்பெருமானுடைய இசை விழா நாட்டு விழா நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு வந்து ஒரு தயமான விழா என்று சொல்ல வேண்டும். எங்கள் மதிப்புக்குரிய ஐயா மூப்பா அவர்கள் இந்த விழாவுக்கு தலைமை இருக்கிறார்கள். குறிப்பாக
சொற்பொழிவாக இங்கே வந்து ஐயா ரத்ன சகோதரி ஞானம் சகோதரி ஐயா அவர்கள் இங்கே உரையாக இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக அதாவது பெருமானை வந்து இந்த என் கையில் அகப்பட்ட ஞானம் அப்படிங்கிற ஒரு பாடலை சொல்றார். அது இங்கே ரத்ன சகோதரி ஐயாவுக்கு தான் அந்த பெருமான் சொல்லுவார் நினைக்கிறேன். அது பெருமான் வந்து அந்த வார்த்தை அவர் வந்து கவனத்தில் எழுதும்போது பிற்காலத்தில் ரத்ன சபாபதி என்ற ஒரு பெரிய ஒரு மாமனிதர் வருவார், அவருக்காக தான் அதை எழுதினது தான் அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே ஒரு மகாமேதை சபாபதி ஐயா அவருக்கு நாங்கள் ஒரு பாட்டை பாடிட்டு நான் சிறப்பு செய்ய நினைக்கிறேன். பெருமானுடைய பாடல் எய்ப்பது எனக்கு கிடைத்த பெருமியமே, எய்ப்பது எனக்கு கிடைத்த பெருமியமே, எல்லாம் செய்வல்ல சித்தாய் கையில் நகப்பட்ட ஞானமணியே, என் கையில் அகப்பட்ட ஞானமணியே, என்னை எழுமையும் நட்பே, என்னை எழுமையும் விடாத நட்பே, எனக்கு கிடைத்த பெருநிதியமே, எல்லாம் செய்வல்ல எல்லா வார்த்தையும் நீங்கள் ஞானமணி சகோதரி ஐயாவுக்கு தான் பெருமான் சொல்லிட்டாங்க. கற்பக வனத்தே கணித கல்வி உங்களுக்கு பெருமையாக நீங்கள் ஐயாவுக்கு மனதே செய்ய ஒரு வாக்கியம் சொல்லி நீங்கள் மூப்பா ஐயாவுக்கு நீங்கள் தலைமை ஏற்கிறார்கள். மூப்பா ஐயாவுக்கு சொன்னால் சொல்லிட்டே இருக்கலாம். பெருமானுக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் மூப்பா ஐயா. அவ்வளோ எல்லா வேளாண் நாங்களெல்லாம் மாவீரர் எங்கள் மூப்பாயார்கள் அவர்கள் இங்கே வருகின்ற பாக்கியம் இங்கே எங்களுக்கு எங்கள் பெரிய அவரைப்பு எங்களுக்கு வழங்க வந்திருக்கிற எங்கள் சிவாஜி ஐயாவுக்கு நாங்கள் செய்ய பாக்கியம் ஐயாவுக்கு என்னுடைய மாணவர் சுப்பிரமணியன் அவர்கள் பெரிய கவிஞர். சுப்பிரமணியன் அவங்க அப்பா வந்து பெரிய மாபெரும் கவிஞர். உண்மையிலே இவங்க வந்து ஒரு அற்புதமான கவிஞராக இப்போ எழுதி சுப்பிரமணியன் வந்து பாருங்க, அந்த பெருமாட்டனுடைய பக்தியில் நான் பாடின அகவல் பாராயணம் அகவல் பாராயணம் பேருக்குள்ளே சுப்பிரமணியன் அகவல் பாடுறது சார், இது பாராயணம் சொல்லியிருக்கார். இந்த சீடியை வந்து இசை பாராயணம், இந்த சீடியை வந்து 2000